இப்ப என்னென்ன பண்றீங்க குருநாதசாமி கோயில நைட்ல? நாங்கள் வந்து காலையில் புதுப்பாளையம் மடப்பள்ளியிலேருந்து குருநாதசாமி வந்து தூக்கிட்டு வந்து வனத்தில் இறக்கி வச்சுட்டு ஓகேங்கண்ணா. அன்னைக்கு இரவு வந்து பொங்கல் எங்கள் சமுதாய மீனவர் சமுதாயத்தின் சார்பில் பட்டக்காரர் தலைமையில் இங்கே வந்து கடாய் விருந்து சாப்பிட்டு ஓகேங்கண்ணா நைட்டு 3 மணிக்கு மேலே இங்கேருந்து தேர் எடுத்துட்டு போய் எங்கேருந்து தேரை எடுத்துட்டு வந்தோமோ அதே ஓகேண்ணா மடப்பள்ளியில் கொண்டு இறக்கி வச்சுட்டு ஓகேங்கண்ணா எங்கள் சமுதாய மக்கள் அவங்க கூட்டமாக எங்கள் குடும்பத்தை எத்தனை குடும்பம் இருக்குது அத்தனை குடும்பம் இங்கே வந்து நைட்டு பூரா இருந்து விருந்து சாப்பிட்டு அதுக்கப்புறம் ஐயா குருநாத ஐயாவை வந்து தூக்கிட்டு ஓகேண்ணா புதுப்பாளையம் வடப்பள்ளியில் கொண்டு இறக்கி வச்சுட்டு எங்களுடைய விரதத்தை நாங்கள் முடிச்சுக்கலாம். சமைப்பீங்க இப்போ கடாய் வந்து இவ்வளோதான் கணக்கு கிடையாது. இன்னைக்கு ஆண்டவன் வந்து என்ன எங்களுக்கு யார் யார் வாங்கி கொடுக்குறாங்களோ 5 கடாயா 4 கடாயா 3 கடாயா. இந்த வருஷம் உங்களுக்கு எத்தனை கடாய் கிடைச்சிருக்குது? இந்த வருஷம் 5 கடாய். அது வந்து கோயில் சார்பில் பட்டக்காரர் மூலியமா அது வந்து எல்லாமே செஞ்சு நீங்களே வெட்டிக்கலாம். எங்க சமுதாயத்துடைய ஆளுக்கு தான். வேற மீனவர் சமுதாய மக்கள் தான். இங்க வேற இருந்தா மீனவர் சமுதாய மக்கள் மட்டும்தான் இந்த பொங்கலை கலந்துக்குவாங்க. நீதி சமுதாயம் அங்கே யாரும் வந்து உள்ள வர மாட்டாங்க. ஏன்னா பெருமாள் சாமியும் காமாட்சி அம்மன் சாமியும் ரெண்டும் வந்து சைவ சாமி. அவங்க யாரும் வந்து இந்த விருந்து சாப்பிட மாட்டாங்க. நாங்க வந்து பின்பக்கம் குருநாத சாமி சேர தூக்குற ஆளுங்க, முன்பக்கம் அவங்க வன்னியர் சமுதாயம் வந்து அவங்க தூக்குவாங்க. ஓகேங்கண்ணா. அவ்வளவுதான். எத்தனை வருஷமா இந்த சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்கீங்க இந்த கோயில்ல? இது காலங்காலமா நடந்துட்டு இருக்கு. அது வந்து நடந்துட்டு இருக்கு. நாங்கன்னு இல்ல, கிட்டத்தட்ட 200-300 வருஷமாவே எங்க பரம்பரையா நடந்துட்டு இருக்கு. ஓகேண்ணா. எத்தனை மணிக்கு ஆரம்பிச்சு எத்தனை மணிக்கு முடிப்பீங்க? இப்ப வந்து நாங்க இப்ப ஒரு 1-1:30 போதெல்லாம் ஆரம்பிப்போம். 3 மணிக்கு எல்லாம் முடிச்சுட்டு 3 மணிக்கு மேல தேர் எடுத்துக்கிட்டு நாங்க அங்க கொண்டு போயிருவோம். ஓகேண்ணா. ஆனா அதுக்கு மேல யாரும் இருக்க மாட்டாங்க. சாப்பாடு எப்படி எல்லாத்துக்கும் அன்னதானம் மாதிரி போடுவீங்களா? அன்னதானம் மாதிரில இல்ல, சாப்பாடு வந்து வெள்ளை சாப்பாடு பொங்கல் கூட கலந்து எல்லாம் உருண்டையா அந்த களி உருண்டையா போடுவாங்க இல்லையா, அது மாதிரி உருண்டையா வந்து பண்ணி அது கூட ரசம் மாட்ட அந்த கறி குழம்பு ஊற்றி ஆதி காலத்துல நடக்குது. ஓகே. உங்க சமுதாய மக்கள் எல்லாம் சேர்ந்து ஓட்டுக்கா? ஆமா, எங்க சமுதாய மக்கள் கிட்டத்தட்ட ஒரு 400 பேருக்கு 500 பேருக்கு மேல வருவாங்க. எங்க எல்லா ஊர்லயும் கோயம்புத்தூர், சத்தியமங்கலம், அந்தியூர், அந்தியூர், சத்தியமங்கலம், கோயம்புத்தூர், தாராபுரம், செட்டிப்பட்டி, காவேரிப்பட்டி, ஒகேனக்கல், இந்த பகுதியில இருந்து பூரா எல்லாமே இங்க பூரா கம்ப்ளீட்டா வந்து இருந்து இன்னைக்கு அந்த விருந்தை சாப்பிடாம யாரும் போக மாட்டாங்க. ஆமா, விருந்து சாப்பிட்டு தேரை தூக்கி ஆரம்பிச்சிருவீங்க? ஆமா, சாப்பிட்டு முடிச்சோன்னா எல்லாமே அந்த ஆம்பளைங்க எல்லாம் சேர்த்து அந்த தேரை தூக்குறதுக்கு எல்லாம் ரெடி ஆகி பூஜை பண்ணுவீங்களா? பூஜை, ஆமா, பூஜை கண்டிப்பா. அங்கிருந்து அந்த சாமி பொங்கலை கொண்டு வந்து நாங்க ஆக்குற அந்த பொங்கல்ல வந்து அதெல்லாம் கலந்து எல்லா மக்களுக்கு பயனடைகிற மாதிரி நாங்க பண்ணி கொடுப்போம். ஓகே. வனத்துல தான் செய்வீங்க? வனத்துல தான் நடக்குது. வனத்துல தான் நான் ஒரு 500 வருஷமா வனத்துல தாளையா கம்ப்ளீட். ஓகே. ஆமா. குருநாதசாமி கோயில் வனத்துல வந்து இப்ப கறி சமைக்கிறதுக்கெல்லாம் வெட்டிட்டு இருக்காங்க. சரிங்களா? தேர் தூக்குனவங்க மட்டும் தான் சாப்பிடுவாங்களாம் மீனவ சமுதாயம். அப்ப எத்தனை பேர் சேர்ந்து கடாய் வெட்டுறீங்க? நாங்க 5 பேருங்க. 5 பேர் வந்துங்க. பெரிய தேர் தூக்குறீங்க, பின்னாடி வந்துங்க மீனவர் சமுதாயம் வந்துங்க. அவங்களுக்கு மட்டும் ஜனங்களுக்கு மட்டும் வருஷம் 5 கடாய் வெட்டி சாப்பாடு போட்டுங்க. வெடிக்கால நேரத்துல வந்து தேர் எடுப்புங்க. இது வந்து மாமூலா வருஷம் ஆண்டாண்டு காலமா நடந்துட்டு இருக்குதுங்க. ஓகேண்ணா. எத்தனை கடாய் வெட்டுவீங்க? நாங்க 5 கடாய் வெட்டி இருக்கிறோங்க. எல்லாத்துக்கும் சாப்பாடு உண்டுங்க. வெடிக்காலம் 3 மணி 2 மணிக்கு சாப்பிட்டுட்டு குருநாதர் தேர் எடுப்புங்க. ஓகே. சமைச்சு நீங்க மீனவர் இது அந்தியூர் மீனவர் பட்டக்கார தலைமை இல்லைங்க. இது வருஷம் வந்துங்க ஆண்டாண்டு காலமா இது நடந்துட்டு இருக்குதுங்க. நீங்க எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்க வந்து இப்போ ஒரு 3 வருஷமா பண்ணிட்டு இருக்கிறோங்க. 3 வருஷமா வெட்டிட்டு இருக்கீங்க? 3 வருஷமா வெட்டிட்டு இருக்கிறோங்க. ஓகே. எத்தனை பேர் வருவீங்க டீம்? இங்க கறி வெட்டுறதுக்கு எப்படி 4 பேர் 3 பேர் வருவாங்க. ஓகேண்ணா. குட்டி இருக்கிறத பொறுத்தளவுக்கு ஆடு வந்துங்க இச்சா வந்தா ஆள் அதிகமா வருவோம். ஓகே. ஆடு கம்மியா இருந்தா 2 பேர் ஒரு ஆளு 2 ஆள் வருவாங்க. சமையல் நடக்கும். இப்ப இது வந்துங்க 2 பூசிங்க. முத பூசை மறு பூசிங்க. போன வாரம் வந்து முத பூசிங்க. புதன்கிழமை. ஆமா, புதன்கிழமைங்க முத பூசிங்க போதுங்க 2 கடாய்ங்க. இதுல வந்து அந்தியூர் பட்டக்காரர் வந்துங்க மாமூலா எப்பவும் போல கடாய் வாங்குவாருங்க. அது போக பான்சர் உண்டுங்க. அப்புறம் வந்துங்க இதுக்கு வந்து எங்களுக்கு வந்துங்க இன்னொருத்தர் இருக்கிறாருங்க தலைவருங்க. அவர் ஊஞ்சக்காடுங்க சம்புங்க. அவரு தான் வந்து 50 ஆண்டு காலமா பண்ணிட்டு இருக்கிறாருங்க. இதுங்க பழைய பட்டக்காரர்ல இருந்து பண்ணிட்டு. எத்தனை கிலோ உங்களுக்கு வரும்? என்னங்க 5 கடாய் வெட்டினா உங்களுக்கு எத்தனை கிலோ வரும்? அது கறிங்களா? கறி வந்து ஒரு 80 கிலோக்குள்ள வருங்க. 80 கிலோ? ஆமாங்க. 80 கிலோ சமைச்சு எல்லாத்துக்குமே உண்டுங்க. ஓகே.
வந்து எங்க சமுதாய மீனவர் சமுதாயத்துக்கு போட்டது போவா, மீதி இருந்தா நாங்களே யாரும் கொண்டு போக மாட்டோம், எல்லாத்துக்கும் போட்டு போயிருவோம். போட்டு நாங்க போய் தேர் எடுக்க போயிருவோம். மீ சமயம் வந்து சாப்பிட மாட்டாங்களா தேர் தூக்குறீங்க? வருவாங்க. மீ சமயம் தேர் தூக்குறாங்களா, அவங்களும் சாப்பிட மாட்டாங்க? வருவாங்க அவில வந்து சாப்பிடுவாங்க. ஆமாங்க, எல்லாமே சாப்பிடுறதாங்க. எத்தனை மணிக்கு நான் விருந்து போடுவீங்க? விருந்து வந்து 2 மணி ஆயிருங்க. 2 மணி ஆயிரும். 2 மணி ஆயிருங்க. 2 மணிக்கு சாப்பிட்டுட்டு 3 மணிக்கெல்லாம் தேர் எடுத்துருவீங்க. ஆமாங்க. பாருங்க, கிடாய் வெட்டிட்டே இருக்கிறாங்க. சரிங்களா, சமைக்கிறதுக்கு பாருங்க எத்தனை பேர் வெட்டுறாங்கன்ட்டு. இந்த பாக்க கறி வெட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. சரிங்களா, எல்லாம் பரபரப்பா வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. தலைகால தீச்சிட்டு இருக்காங்க. சரிங்களா, அந்த பக்கம் வெட்டிட்டு இருக்காங்க. பாருங்க பாருங்க எத்தனை பேர் வெட்டிட்டு இருக்கிறாங்க பாருங்க. எல்லாம் மீனவர் மக்கள் மட்டும்தான் இந்த வேலையை செய்யறது. சரிங்களா, பக்கம் பாருங்க சாப்பாடு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்களா, எத்தனை குண்டான சாப்பாடு எவ்வளவு ரெடி பண்ணுவீங்க? 75 கிலோ. ஓகே, 75 கிலோ சாப்பாடு ரெடி பண்ணுவாங்களாம். இங்க பாருங்க, இது ரெடி ஆயிடுச்சு. அடுத்து கறி சமைக்கிறது தான். சரிங்களா, ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க? மிளகு ரெடி பண்ணிட்டு இருக்கோம். மிளகு ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இதுல என்னென்ன போட்டிருக்கீங்க? இதுல இஞ்சி, பூண்டு, வெங்காயம், சீரகம், பட்டை, சோம்பு, கிராம் எல்லாம் போட்டிருக்கோம். ஓகேங்கண்ணா. கறி குழம்புக்கு உண்டான மிளகு ரெடி பண்ணிட்டு இருக்கோம். வீட்லயே ரெடி பண்ணிட்டீங்க? ஆமா, வீட்லயே ரெடி பண்ணிட்டு வந்தோம். ஓகேங்கண்ணா. இப்ப என்ன பண்றீங்க? சாந்து ஊத்திட்டு இருக்குன்னு சாந்து ஊத்திட்டு இருக்கிறோம். கறிக்கு மட்டனுக்கு சாந்து ஊத்துறோம். ஓகேண்ணா. 5 கடாய்க்கு தண்ணியில ஊத்தி அப்படியே கறிச்ச கறி போட்டு கிண்டுறது? ஆமா சாமி. ஓகேண்ணா. இதுல எத்தனை கிலோ கறி நான் வேவும் சாமி? இது 30 கிலோ கறி சேவைக்கு சாமி. 30 கிலோ? ஆமா சாமி. 45 கிலோ. முதல்ல ஊத்திட்டீங்க? இது ஃபர்ஸ்ட் ஊத்தியாச்சு சாமி. இதுல எத்தனை கிலோண்ணா? இது ஃபர்ஸ்ட் ஊத்தியாச்சுங்க. இதுல எத்தனை கிலோ? இது ஒரு 30 கிலோ சாமி. அது ஒரு 30 கிலோ, மொத்தம் 60 கிலோ சாமி. 60 கிலோ சாமி. ஓகேண்ணா. சாந்து ஊத்தி கொதிச்சோனே கறி போட்டுருவோம். வேவட்டு? ஆமா சாமி. அவர் அன்னதானம் பண்ணுங்க. கறி போட்டு சாமி. அப்ப கறி வந்தனிமே சாப்பாடு கொண்டு பிடிச்சி அல்லது அன்னதானம் வழங்கப்படும். அது வந்து மீனவர் சமுதாயத்துக்கு மட்டும். ஓகேண்ணா. தொட்டு பண்ணிட்டு இருக்கிறோம். நீங்க சமையல் மாஸ்டர்? சமையல் மாஸ்டர் சாமி. ஓகேண்ணா. நாங்க வந்து எங்க தாத்தா காலத்துல வந்து இது வரைக்கும் பண்ணிட்டு இருக்கிறோம். தாத்தா பண்ணி அப்பா பண்ணி. சாந்து வீட்ல ரெடி பண்ணிடுறீங்களா இல்ல கடையில வாங்கி? சாந்து வீட்ல ரெடி பண்ணி சாமி. இல்ல வீட்லயே அரைச்சு பண்ணணும்னு வச்சு. அது என்னென்ன போட்டிருக்கீங்க? கொத்தமல்லி, மல்லி, சின்ன வெங்காயம் எல்லாம் அரைச்சு கொண்டாந்து சாமி. தேங்காய், பச்சை எண்ணெய் எல்லாம் ஊற்றி அரைச்சு இங்கே கொண்டாந்து வச்சுக்கோங்க. ஓகேண்ணா. இங்க எல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு வீட்லயே பண்ணி வச்சுங்க. ஓகேண்ணா. இது தொட்டு பண்ணிட்டு இருக்கிறோம். சாமி எப்பயுமே வனத்துல பண்ணுவோம். முதல் தேர் வரும்போது 2 கடாய்ங்க. ஓகேண்ணா. கடைசி தேர் 2ஆவது தேர் வரும்போது 5 கடாய்ங்க. ஓகேண்ணா. ஒருத்தர் பிரி போட்டு கடை நிறைய கொடுப்பாங்க. அதை வச்சு பண்றதுங்க. ஓகேண்ணா. ஏகப்பட்ட கடை பண்ணுவோங்க. கறி போடுவீங்களா இல்ல இப்பயே கறி போட்டு? சாயந்தரம் கொதி வந்துங்க, பச்சை வாசனை கறி போடுவோங்க. ஓகேண்ணா. கறி போட்டு நல்லா கறி வெந்ததுக்கு அப்புறம் கறி தனியாக அரிச்சு குழம்பு தனியாக எடுத்து கறி ஒரு கை வைப்போம். எல்லாத்துக்கும் எல்லாம் போட்டு வைப்பாங்க எல்லாத்துக்கும். ஓகேண்ணா. திருப்தியெல்லாம் சாப்பிடுவாங்க. ஓகே. சாப்பிட்டு முடிச்சுங்க இல்லை வெடிக்க குளிச்சுட்டு 3 மணி கேட்ட தேர் தூக்கிட்டு கிளம்பிடுவோம். எத்தனை மணிக்கு சமைக்க ஆரம்பிப்பீங்க நீங்க? நான் காலை மத்தியானம் வந்து நைட்டு 9 மணிக்கு ஆரம்பிச்சோம். 1:30 மணிக்கு 2 மணிக்கு முடிஞ்சிருங்க. ஓகேண்ணா. முடிச்சு ஆரம்பிச்சிருங்க. மெக்க குளிச்சுட்டு தேர் தூக்கிடுவோம். ஓகேண்ணா. இதான் வழக்கு எப்பயுமே. வணக்கம். அந்தியூர் பெஸ்தவர் சமூகத்தை சார்பில் வருஷம் மீனவர் சார்பில் வருஷம் கெடா விருந்து நடக்கும். இது தேர் தூக்க மக்கள் எங்கள் மக்கள் வந்து
குருநாதசாமி பின்னாடி தண்டி நாங்கள் தேர் தூக்கிட்டு வருவோம். அவங்களுக்கு நைட்டு வந்து இங்கே ஒரு 3 மணிக்கு விருந்து நடக்கும். விருந்து முடிச்சதுக்கப்புறம் சாமி இங்கேருந்து நம்ம மறுபடியும் வனத்திலிருந்து மடப்பள்ளியில் கொண்டு போய் வச்சிருவீங்க. ஏன் வனத்துலேருந்து வரும்போது உங்களுக்கு மடப்பள்ளியிலேருந்து வரும்போது உங்களுக்கு கூட்டம் இருக்குமா இல்லை போகும்போது கூட்டம் இருக்குமா? ரெண்டு டைம் நல்லா கூட்டமாக இருக்கும். ஓகேண்ணா. ட்ரம்ஸ்ல எப்போ உங்களுக்கு இருக்கும்? ட்ரம்ஸ்ல எப்போ வைப்பீங்க? ட்ரம்ஸ் எல்லாம் இல்லை, நம்ம தேர் மட்டும் தான். நம்ம ட்ரம்ஸ் அடிச்சிட்டு இருந்தாங்கல்ல, அதனால கேட்டேன். அது வந்து கோயில் சார்பில் வச்சிருக்கோம். கோயில் சார்பில். ஓகே. நீங்க எத்தனை வருஷமா இந்த பண்டிகை வந்து பாத்துட்டு இருக்கீங்க? கிட்டத்தட்ட நான் சின்ன பையன்ல இருந்து பாக்குறேன். எனக்கு 24 வயசு ஆகுது. நான் 24 வருஷமா பாத்துட்டு இருக்கிறேன். ஓகேங்கண்ணா. இது ஒரு 200 வருஷம் 300 வருஷத்துக்கு மேல இந்த விழா நடந்துட்டு இருக்கு. ஓகேங்கண்ணா. நான் டெய்லி நைட்டு சமைப்பீங்கண்ணா? டெய்லி வந்து வருஷத்துக்கு ரெண்டு தேர் போவோம். மொத வாரம் சட்ட தேர் போவோம். ரெண்டாவது வாரம் மறுபூசைக்கு பெரிய தேர் போவோம். இந்த 2 வாரத்துலயும் இந்த நைட்டு சமையல், தேர் தூக்குறதுக்கு சமையல். எங்க வனத்துல சமைங்களா மடப்பள்ளியில? இல்ல, வனத்துல தான் சமையல். வனத்துல. பாருங்க எல்லாம் உருண்டை பிடிச்சிட்டு இருக்காங்க. பாருங்க அந்த அண்ணன் எப்படி உருண்டை பிடிச்சிருக்காங்க. இந்த உருண்டை தான் எல்லாத்துக்கும் ஒவ்வொன்று கொடுப்பாங்க. அப்புறம் குழம்பு கறி கொடுப்பாங்க. இங்க பாருங்க இந்த ஐயா பாரு எப்படி பிடிச்சிருக்காங்க உருண்டை. எல்லாரும் பரபரப்பா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. சரிங்களா? பாருங்க எப்படி உருண்டை பிடிச்சிட்டு இருக்காங்கன்ட்டு. இந்த மாதிரி பெரிய பெரிய உருண்டையா பிடிச்சி, ஏன்னா பெரிய உருண்டையா பிடிச்சி தான் போடுவீங்களா? கை சைஸ். ஓகேண்ணா. இதுதான் அளவு. எப்பயுமே எத்த அளவு? எத்தனை ஒண்ணு போடுறீங்களா? 2? ஒரு உருண்டை தான். ஓகேங்கண்ணா, வாங்கிக்கலாம். ஓகே. இப்ப பாருங்க பெண்கள் எல்லாமே முட்டை உழைக்கிற வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. சரிங்களா? இந்த பக்கம் ஆண்கள்லாம் கறி வெட்டி எல்லாம் சமைச்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் எல்லாம் முட்டை உழைச்சிட்டு இருக்காங்க. முட்டை உழிக்கிறாங்க. அதை வேச்சாங்க இல்லையா ஆண்கள், அந்த முட்டையை வைக்கிறாங்க. இப்ப என்னன்னா கொதிக்குது, ஏன்னா குழம்பு நல்லா கொதி வந்துருச்சுங்க. இப்போதைக்கு கறி போடுறோம். கறி போடுறீங்க? கறி 2 கடாய் இதுல போடுறோம் நாங்க. அடுத்து அந்த பொசில 3 கடாய். ஓகேங்கண்ணா. இதுல போட்டு மைக்க வேக விட்டு கொதி விட்டுங்க. நல்லா வேக வச்சு நல்லா எடுத்து கறி அரிச்சுங்க. ஓகேண்ணா. நல்லா தனித்தனியா உருண்டை பிடிப்பாங்க சாப்பாடு. இப்ப சாப்பாடு உருண்டை பிடிச்சிட்டு இருக்காங்க. இப்ப அடுத்து கறி அரிச்சிருவாங்க. முட்டை உழிச்சிட்டு இருந்தாங்கன்னா? முட்டை, ஆமாங்க. முட்டை 500 முட்டைங்க. எங்களுக்கு நிறைய ஜனங்க வருவாங்க. முட்டை அதிகம் எல்லாமே நிறைய பண்ணிட்டு இருக்கிறோம். ஓகேங்கண்ணா. சரி சார். பாருங்க குழம்பு எப்படி கொதிக்குதுன்ட்டு பாத்தீங்களா? வேற லெவல்ல இருக்குதுங்க. நீங்க கொஞ்சம் டிஃபரெண்டா சமைக்கிறாங்க. எதுனா நீங்க பாருங்க கொஞ்சம் டிஃபரெண்டா சமைக்கிறாங்க மீனவர் மக்கள். இந்த மாதிரி எங்கேயுமே பார்த்தது இல்ல. அஞ்சுல தாங்க பாக்குறேன். பாருங்க குழம்பு கொதிக்குதுங்க. இப்பயே வாசம் தூக்குதுங்க. கறி போட ரெடி ஆயிட்டாங்க. போடுறாங்க. சரிங்களா? பாருங்க கறி அள்ளிட்டு இருக்காங்க. சரிங்களா? அள்ளிட்டு அப்படியே குழம்புல போட்டு குழம்பு கொதிச்சுன்னா ரெடி ஆயிருங்க. பாருங்க டிஃப்ரெண்டா சமைக்கிறாங்க. சரிங்களா? மீனவர் மக்கள். இப்ப என்னன்னா போடுறீங்க? உப்பு தேவையான அளவு கொடுத்துங்க. அண்ணன் உப்பு தூவி விடுறாரு மலை சாரல் மாரி. எவ்வளவு நேரம் வேகணும்? கறி எவ்வளவு நேரம் வேகணும்? 1 மணி நேரங்க. 1 மணி நேரம் வேகணும். 1 மணி நேரம் வேகணும். ஓகேண்ணா. 1 மணி நேரம் வேகணுமாமா கறி. பாத்தீங்களா? இப்பயே கொதிச்சுட்டு இருக்குது. பாருங்க பார்க்கவே உங்களுக்கு வேற லெவல் இருக்குதுல்ல. போட்டு தனியா போடுறேன். ஆமா சாமி. குழம்பு ரெடி ஆயிடுது, கறி ரெடி ஆயிடுது. ஓகேண்ணா. அடுத்து சாப்பாடு செய்ய போறோம். அது அன்னதானம் தாங்க. இங்க பாருங்க குண்டால எடுத்து போட்டுட்டே இருக்கிறாங்க. கறி தனியா குழம்பு தனியா பிடிச்சிட்டாங்க. சரிங்களா?
இந்த இதுலயே கறி பிரிக்கிறாங்க சரிங்களா, கறி தனியா குழம்பு தனியா. பாருங்க அண்ணன் ஜம்முன்னு அள்ளிட்டாரு, மழை மாரி தூராருங்க. என்ன பண்றீங்க? குடல்ல இருக்குங்கண்ணா. குடல் குடல் எல்லாம் ஒட்டுக்கா கலந்துருவீங்கண்ணா? ஆமாங்கண்ணா.